கோபிநாத் சந்திரன் பிறப்பு 1975 ஜூலை 4. தந்தை சந்திரன் அடா பாம்பி பிரபுவா எங்க அண்ணன் தூக்கி போட்டு மிதிப்பாப்ல. நான் அவர் எனக்கு அண்ணன். காசிப். ஆனா அந்த காசிப் அதிகமா பேசுறது ஆண்களா பெண்களா அப்படிங்கறத இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய போட்டோ எடுத்தாரு. அவங்க வைஃப் கூட போட்ட ஸ்டேட்டஸ்ல கூட போட்டுருக்காரு அவரு. காசிப் பொண்ணு கோபிநாத்தை படம் எடுத்தது. என்னங்க நோட்டு பேனால வச்சிருக்காரு ஒருத்தர். இவர் ரொம்ப வித்தியாசமா காசிப்ல பாயிண்ட் காசிப். சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? வெவ்வேறு வடிவங்கள் நம்ம பேசுறோம். அதுல ஒரு வடிவம் காசிப். தமிழ்ல சொல்லணும்னா புரணி பேசுதல். எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த காசிப் பேசுறது அப்படின்னாவே பெண்கள் தான் அப்படின்னு ஒரு பொது ஒப்பீனியன் உண்டு. பட் எதை வச்சு அப்படி சொல்றீங்க? சமீப காலமா கவனிக்கிறப்ப ஏதோ ஆண்களும் கூட கொஞ்சம் காசிப்லாம் பேசுறாங்களோ அப்படின்னு தோணுது. எனக்கு ஷுவரா தெரியல. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நம்ம பேச போற விஷயம் காசிப். ஆனா அந்த காசிப் அதிகமா பேசுறது ஆண்களா பெண்களா அப்படிங்கறத இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய டைட்டில். இத யாராவது கிட்ட நான் சொல்ல வேணுண்டோ இல்லன்னா என் மண்டை வெடிச்சு போயிருண்டோ. முதல்ல நான் எந்த பக்கத்துல இருந்து தொடங்கலாம்? லேடிஸ் ஃபர்ஸ்டா? ஏன்னா சீனியர்ஸ்ல இருந்து போலாம் அப்படிங்கிறீங்களா? என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. நம்ம அதை பிரேக் பண்றோம். ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே. எப்ப பாரு என்னங்க நோட்டு பேனால வச்சிருக்காரு ஒருத்தர். இவர் ரொம்ப வித்தியாசமா காசிப்ல பாயிண்ட் காசிப் பேசுவாராட்டிருக்கு. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. நோட்டை கொடுங்க. இப்ப நான் கலெக்ட் பண்ண போறேன். பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. 18/3/17 விஜய் டிவி. அதுக்கு முன்னதாக எழுதப்பட்ட இறைவன் திருவடி வணக்கத்துடன் அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. கோபிநாத் சந்திரன் பிறப்பு 1975 ஜூலை 4. தந்தை சந்திரன் அடா பாவீங்களா என்ன பத்தி எவ்வளவு டீடைல். தாயார் குமுதம், மனைவி துர்கா, மகள் வெண்பா. என்னையா இதெல்லாம்? எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? தம்பி பிரபுவா எங்க அண்ணன் தூக்கி போட்டு மிதிப்பாப்ல. நான் அவர் எனக்கு அண்ணன். களத்தூர் வட்டம், பேராவூரணி பகுதி, தஞ்சாவூர் மாவட்டம். எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். அவருடைய புத்தகங்கள் தெருவெல்லாம் தேவதைகள். ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. நீயும் நானும் நேர் தேமா பாஸ்வேர்ட் நிமிர்ந்தனில். எல்லோருக்கும் வணக்கம். எக்ஸ்கியூஸ் மீ. 3x14 = 13 மண்டபத்திரம். மக்கள் யார் பக்கம் சிகரம்? அடா பாஸ், எங்கிட்ட என்ன பத்தி இவ்வளவு டீடைல் இல்ல பாஸ். வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. வாங்கிய அவார்டு, நடித்த படம், வேலை பார்த்த டிவி கம்பெனி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப இருக்குது பிரசாத் ஸ்டுடியோ. அது வரைக்கும் எழுதிருக்காரு. இங்க பாருங்க. எப்படி பாஸ் இது கிடைச்சது? இதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்கீங்க? அடிக்க மாட்டார் வாடா. இல்ல நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த ப்ரோகிராம்ல கலந்துக்கணும்ன்றதுக்காக. சென்ஸ்ல மனசுல பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியல. என்ன பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ், காசிப், ஆல் டீடைல்ஸ் யூ ஹேவ். அடே அப்பா தல. ரைட். இப்போ இங்க வந்த பிறகு என்ன பத்தி இவ்வளவு இன்ஃபர்மேஷனை ரைட் ராயலா நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா, இங்க வந்த பிறகு நீங்க கலெக்ட் பண்ண காசிப் என்ன? நான் எப்படி பார்த்தா உட்கார வச்சு செருப்பால் அடிக்கணும். எங்க நண்பர் 2-3 பேரை பார்த்தேன். என்ன சொன்னா, நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கும்போது அவர் அந்த பக்கம் கால் வச்சிருக்காரு, இந்த பக்கம் கால் வச்சிருக்காரு. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. நீங்க தண்ணி குடிக்கும்போது போட்டோ எடுத்தாரு. அவங்க வைஃப் கூட போட்ட ஸ்டேட்டஸ்ல கூட போட்டுருக்காரு அவரு. காசிப் பொண்ணு கோபிநாத்தை படம் எடுத்தது. சொல்லிக்கோ. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். ஸ்டேட்டஸ்ல போட்டது. ஸ்டேட்டஸ்ல போட்டது ரெண்டாவது. ஸ்டேட்டஸ்ல போட்டாரு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அங்க வந்து ஆரஞ்சு கலர் சுடிதார் போட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது அவங்க வந்து ஒரு அவங்க அண்ணா கூட வந்திருக்காங்களா, என்ன பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு சந்தேகம் இருந்தது. என்னடா? ஆனா அவங்களே வந்து சொல்லிட்டாங்க அவர் வந்து எங்களோட என்கேஜ்மெண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காசிப் எப்படி பிடிச்சீங்க நீங்க? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிடிச்சோம். அவங்க பேசிட்டு கவனிச்சீங்க. அவங்களுக்குள்ள பேசியிருந்ததை நாங்க பிடிச்சிட்டு வந்துட்டோம். அட கன்றாவியே. அதான் ஒட்டு கேட்கறது தானே காசிப். ஓ அதான் ஒட்டு கேட்கறதா. கூட வந்தவர் யார் என்ற காசிப். ஓகே, அப்புறம் பல இருக்குதே, எதை சொல்றது? லேடிஸ் பேக்ஸ் எல்லாம் அங்க வீடியோல தெரியுது, அங்க இங்க வைக்க சொன்னாங்க. அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. அப்ப வந்து பேக்ல என்ன இருக்க போகுது, ஒரு கண்ணாடி, ஒரு பவுடர், ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி அதான் இருக்க போகுதுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. என்னாச்சு?
நீங்க இந்த பொதுவா பேசினாலும் கூட உண்மையிலேயே நீங்க யாரோ ஒருத்தருடைய பேக்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டுப்பீங்க. எஸ் சார். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது யாரு சார் நான் ஃபேமிலி மேன் சார். நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார். அப்ப ஃபேமிலி மேனா இருந்தா நீங்க நாணயஸ்தனா இருந்தா அந்த பேக்கை பாத்துருக்க. நானே இல்ல சார். நான் உங்களை கேட்ட பதில் கிடைச்சிரு சார். நாங்க கேட்க மாட்டோம், எங்களுக்குள்ளேயே பொருளை பேசிக்கிறோம். பட் எந்த பேக் நீங்க பாத்தீங்கிற காசிப்பை வெளியிட விரும்பவில்லை. காரணம் நீங்கள் குடும்பஸ்தர், வித்தின் பிராக்கெட் நாணயமற்றவர். இன்னொரு காசிப் நான் இங்க பேசிட்டு இருந்தாங்க, நான் ஒட்டு கேட்டது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. ஏன்னா அந்த பக்கத்துல இருக்க ரோஸ் கலர் சுடிதார் வந்து எல்லா ப்ரோக்ராம் கூடுவாங்க போல இருக்கு, நிறைய ப்ரோக்ராம்ல கூடுவாங்க போல இருக்கு, பேசிட்டு இருந்தாங்க. யார் இது? இந்த செகண்ட் ரோ. என்ன என்னைய தேடுறாங்க? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. செகண்ட் ரோக்குள்ள இருக்காங்க, அவங்கள பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஏங்க இந்த அம்மா நானே பார்த்தது இல்லையங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். கொடுங்க மைக்கை. இது வரைக்கும் நீங்க எனக்கு எத்தனை முறை வந்துறீங்க? இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். போய் நானே உங்களை பார்த்தது இல்ல. 13 வருஷமா நான் தான் நடத்துறேன். சரியா? கொன்னு போடுவேன். இன்னைக்கு ஃபுல்லா உங்களை வச்சு தான் சார் பேசினேன். அடுத்தது வந்து பவுடர் அவருக்கு அவ்வளவு அடிக்கிறாங்க, நம்ம எவ்வளவு நேரமா உட்காந்துக்கிறோம், ஒரு மேக்கப் பண்ணலையே. ஏய் பொறாம லைட்டா பவுடர் பேட் எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வாங்க. ஒரு பவுடர் பேட் எடுத்துட்டு வா. எவ்வளவு பேச்சு கொண்டா. உன் வாயில என்ன ஒரு ஸ்பீக்கரா 2 ஸ்பீக்கரா 9 ஸ்பீக்கர் சத்தம் இல்ல கர்ரா கர்ரா. கேட்டது யாரு? இந்தா நீ மேக்கப் பண்ணணும்னு சொன்னியா இல்லையாமா? வாமா. பார் இது ஏ எப்பா திலீபன் அடுத்த காசிப்பு. இது ப்ரோமோ கண்டென்ட்டா? குறைச்சல்ல இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம்யா. ஓகே அடுத்த காசிப். வேற என்ன காசிப்? சார் யார் யாரெல்லாம் மேரிடு, யார் யாருக்கெல்லாம் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, இவங்களுக்கு ஃபியான்சியோட வந்திருக்காங்க சார். யாராவது ஒருத்தர் இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைல் சிம்பிளா அண்ணன் அளவுக்கு இல்லாட்டியும் கூட நார்மலா 1 லைன் சொல்ல முடியுமா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. இவங்க வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ். ஸ்கூல் டீச்சர் கரெக்ட்டா? ஓகே. இவங்க வந்து ப்ரொஃபஸரா இருக்காங்க சார். ப்ரொஃபசர். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த கேர்ள்ஸ் வந்து காலேஜ்ல படிக்கிறாங்க சார். அப்புறம் அந்த சைடுல வந்து ஆபீஸ் கோயர்ஸ் வந்து ஒரே செட்டா வந்திருக்காங்க சார். என்ன நம்ம செட் பெரிய சேவிங் செட். போதும்ல சார். இப்போ இதுக்கு மேல என்ன வேண்டி கிடக்கு? அடே அப்பா. சபா இப்பவே கண்ணை கட்டுது. அண்ணனுக்கு உங்களுக்கு ஒரே வித்தியாசம் தான். அவர் எழுதி வச்சிருக்காரு, நீங்க மைண்டிலே எழுதி வச்சிருக்கீங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஃபர்ஸ்ட் நாங்க இங்க வந்தப்போ வெளியில வெயிட் பண்ண வச்சாங்க, அப்போ சமோசா கொடுத்தாங்க சாப்பிடுறதுக்கு. நெக்ஸ்ட் இங்க உள்ள வர வச்சு அரேஞ்ச் பண்ண வச்சுட்டு அப்புறமா வந்து டின்னருக்கு அனுப்புனாங்க. திருப்பி வந்து உட்கார வச்சு ரொம்ப நேரமா வரவே இல்லை நீங்க. போவீங்களோ? ஓ ஓகே ஓகே. அதாவது வந்த உடனே உனக்கு சமோசா கொடுத்தாங்க, உண்மை. கொஞ்ச நேரத்துல டின்னர் கொடுத்தாங்க, அது போக நீ டீயும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க. சரி ஓகே. இந்த பக்கத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த பக்கத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இந்த காசிப் பேசுறதுக்கு ஒரு அர்ஜு வேணும். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதை பத்தி பேசியாகனே தோணும். என்ன மாதிரியான காசிப்லாம் ரொம்ப தவிப்பை ஏற்படுத்தும்? என்ன தெரியுமா? எல்லாமே எப்படி தெரியும்? வந்த உடனே எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இருந்தார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அப்படின்னு நான் அவரோட வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அவர் தான் அதுன்னு எனக்கு ஒரு யோசனை இருந்துட்டே இருந்தது. அது யார்கிட்டயாவது சொல்லணும்னு ஆசையாவும் இருந்தது. குழந்தைதான் விக்ரம். விக்ரம் தான் அது. ஓகே. எந்த காசிப்லாம் சொல்ல ரொம்ப தவிப்பா? ஆக்சுவலி நம்ம ஒரு பெரிய கேங்கா இருப்போம், நம்ம கூடயே இருப்பாங்க, லவ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் சொன்னா எப்படி? எல்லாம் தெரியும். நான் மரியாதை அது எப்படியோ நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அது எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும். அது லேட் ஆயிட்டானா கூட அது அப்பதா அஞ்சலோட புருஷன் சக்தி இல்ல, இப்ப புதுசா வந்திருக்கானே கௌதம், அவன்தான். அப்படியா? உன் மேல சத்தியமா போ. நல்லா பத்தவை. எந்த மாதிரியான காசிப்பை மனசுக்குள்ள வச்சுக்க முடியாது? காலேஜ்ல ஃபேக்கல்டிஸ் வேலையை விட்டு போறாங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா எல்லாத்தையும் போய் சொல்லிடுவேன்.
ஓகே வேற ஓகே இது மாதிரி ஆண்களுக்கு இருக்கும். எந்த காசிப்பை மனசுல வச்சுக்கவே முடியாது, மண்டை வெடிச்சிரும், சொல்லிடணும். கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு. அப்ரைசல் அப்போ யாருக்கு எவ்வளவு சம்பளம் போட்டு இருக்காங்க, சோ அதை கனெக்ட் பண்ணுவோம். இவன் ரிலேட்டிவா இருப்பான், இவன் போய் காக்கா பிடிச்சான். ஏன் அவர் வேலை செஞ்சு அவருக்கு கிடைச்சிருக்கு நம்ப மாட்டீங்களா? அது சத்தியமா கிடையாது. அது கிடையாது. நினைக்க வேண்டியதானே? நினைக்க மாட்டேனே. ஏன் தோணல? எனக்கே தோணணும்ல. நமக்கு கிடைச்சா அது அப்படிதான். நானே ஏஸ்தேன். இனிமே சாவகாசம் ஆகாதியா. இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை இழுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். இல்ல என்ன பத்தி காசிப் கிரியேட் பண்றது, வாட்ஸ்அப்ல ஏதாவது ஸ்டேட்டஸ்ல ஏதாவது லவ் சாங் வச்சேன்னா ஏய் இவன் கமிட் ஆயிட்டா நம்மள பத்தி 4 பேர் பேசுவான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். காசிப் கிரியேட் பண்றதா? கிரியேட் பண்றது. ஓ நம்ம செக்மெண்டா இப்ப போவோம். வீடுகளில் அதிகம் காசிப் பேசுவது யார், ஆண்களா பெண்களா? இது ஒரு கேள்வியா? இதுக்கு அவளுக்கு பதில் சொல்லுங்க. வீடுகள் ஆண்கள். அப்படியா? நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. பெண்கள் தான் சார். சார் இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்ஸ் வீட்டுக்கு வந்த உடனே அதெல்லாம் அவங்களும் கேட்பாங்க சார். நாங்க எல்லாத்தையும் சொல்லுவோம். பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன்? நீங்க கேக்குறதுனால தான் நாங்க சொல்றோங்கறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள அப்பங்கார ஒரு பக்கம் மறைச்சுக்கு நிக்கிறாரு, என்ன பிரச்சனைனே தெரியலன்னு சொன்னா விடுப்பா அவங்க வீட்டு விஷயம் எல்லாம் நம்மே பேசணும், நீங்க முடிச்சிட்டா. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறான். இல்ல என்ன என்ன பிரச்சனை அப்படியா? இது எனக்கு தெரியாது அப்படியா? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. இது வேறயா? இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க இன்ட்ரஸ்டடா. கண்டிப்பா கேட்டுக்க. ஆண்களுக்கு இது கேட்கணும்ங்கற ஆசை இருக்கும் சார். ஆனா வந்து ஆக்சுவலா நம்ம வந்து காசிப்பா சொல்ல மாட்டோம். பாஸ் சொன்னா என்ன கேட்டா என்ன எல்லாம் ஒண்ணுதானே. புரியுதா இல்லையா? நான் குமார் அவசரப்பட்டியே. மொபைல் போன் யார் ரொம்ப நேரம் பேசுறது வீட்டுல? சோ இவங்க வந்து என்னோட வைஃப் வந்து 2 ஹவர்ஸ்லாம் சளைக்காம பேசுவாங்க. பொன்னியா எவ்வளவு மனசு இல்ல. என்னோட போன்ல 1 மினிட்க்கு மேல ஒரு காலும் கிடையாது. ஆண்கள் போன் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும், டக்கு டக்குன்னு பேசிட்டு வச்சிருவாங்க. அவ்வளவு நேரம் பேசுறீங்க போன்ல, அப்படின்னா அப்ப யாரு காசி பேசுறா? புரியல. எனக்கும் புரியலையே. உதாரணத்துக்கு சொல்லி உள்ள வரைக்கும் போய் மாட்டேன். நாங்க கண்டிப்பா ஏதாச்சும் சரௌண்டிங்ல இருக்க காசிப்ஸ் பேசுவோம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போன் தர சொல்லுங்க. எப்போ எங்க போனாங்கன்னு தெரியல, எங்கன்னு போய் தேடணும். அவ்வளோ மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க கண்டிப்பா பேசிட்டே தான் இருப்பாங்க. தான் அட்டி போடுறதுனே ஒண்ணு இருக்கு, கூட்டமா செட்டா உட்காருது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஆணுக்கு காசிப்பிங் பாயிண்ட்ஸ்ல நிறைய இருக்கு. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. டீ கடைகள் காசிப்பிங் பாயிண்ட்ஸ், சலூன்கள் காசிப்பிங் பாயிண்ட்ஸ். பேசுற பாயிண்ட்ஸ் சார். என்ன பேசுறீங்க? பேசுற பாயிண்ட்ஸ். இப்ப டீ கடையில பேசினா அரசியல் பேசுவாங்க. அரசியல்ல நீங்க என்ன பேசுறீங்க? அரசியல். ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. ஆமா சார், பேப்பர்ல வருது இந்த அமைச்சு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த காசிப்ஸ் தான் இருக்கும். காசிப்ஸ் வந்து மோட்டிவேஷனுக்காக எதுக்காக? இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. ஆமா சார். தம்பி ஒரு டீடைல் அனலிட்டிக்கல் ஆர்டிகலை பொறுமையா உட்கார்ந்து எத்தனை பேர் படிச்சிருப்போம்? சின்ன சின்ன துணுக்கு அரசியல் செய்திகள் தான் படிக்கிறோம். அதெல்லாம் என்னது சாம்பார் ஆப். எனக்கு சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.